அந்த கூட்டத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தேசிய தலைவர் உள்வாங்கி இன அழிப்பின் காரணமாக திராவிடத்தை இல்லை திமுகவை காங்கிரஸை எதிர்க்க வேண்டும் என்று வந்தவர்களை எல்லாம் பாரதிய ஜனதாவிடம் அடகு வைத்திருக்கிறீர்கள். தான் ரசிகனாக வந்தால் கூட அவர்களை அவருக்கு தெரிஞ்ச அரசியலில் திரட்ட வேண்டும் என்று நினைக்கிறார். அப்போ நான் இதை ஆரோக்கியம் படுத்துன்னு பார்க்குறேன் இல்லையா? அவ்வளோ கூட்டம் வருது, குழந்தைய தூக்கிட்டு வரான். இப்போ அவங்கள நீங்கள் சாதாரணமாக ஒதுக்கிடுவீங்களா? ஏன்னா முதல்ல இந்த அரசு ஒரு திரைப்படத்தை எப்படி பார்க்க வேண்டும் என்ற ஒரு கல்வியை இங்கே வச்சுருக்கணும். ஏன்னா நீங்கள் பள்ளிக்கூடம் படிச்சிருக்கீங்க, இப்போ நம்மளும் படிக்கும்போது எல்லாரும் டெய்லி காலையில் எக்ஸசைஸ் பண்ணுறோமா? கிடையாது. ஆனால் வாரத்துக்கு 2 விளையாட்டு பீரியட் இருக்குது, பகுதி நேரம் இருக்கா? எல்லாரும் ஓவியம் வரைகிறதில்ல, ஆனால் வாரத்துக்கு ஒரு முறை ஓவியம் இருக்குது. எல்லாரும் வேளாண்மை அங்கே வாழ்க்கையில் உளவியல்னு உளவியல்னு ஒரு பகுதி வச்சுருக்கான். ஆனால் இன்றைக்கு சினிமா கண்டுபிடிக்கப்பட்டது இன்றைக்கு அதுவும் வீரியமாக திரைப்படம் மட்டும் இல்லை, திரை ஸ்க்ரீனு, நீங்கள் இன்டர்நெட்டு அது இது நீங்கள் உங்கள் ஃபோன் வரைக்கும் அப்படிங்கும்போது அந்த திரையை எப்படி ஆள்வது என்ற கல்வியை நீங்கள் கற்றுக் கொடுத்தீர்களா? யோசிச்சு பாருங்க. ஃபிலிம் அப்ரிசியேஷன், எப்படி ஒரு படத்தை நாம் ஏற்றுக்கொள்வது, எப்படி அந்த நடிகனை நிராகரிப்பது, இல்லை அவனை எப்படி அந்த விஷயத்தில் மட்டும் கொண்டாடுவதுன்னு ஏன் நீங்கள் வகுப்பு எடுக்கல?